சுவிட்சர்லாந்து அதன் இயற்கை அழகிற்கு பெயர் பெற்றது. ஆனால் அங்கே அமைதிக்கான விதிமுறைகள் மிகவும் அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? சுவிட்சர்லாந்தில் இரவு 10 மணிக்கு மேல் கழிவறையை ஃப்ளஷ் செய்வது கூட சத்தமாக கருதப்படலாம் என்ற தகவல் பலருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கும். இது விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் இது சுவிட்சர்லாந்தின் கடுமையான ஒலி மாசு கட்டுப்பாட்டு விதிகளின் ஒரு பகுதியாகும். சுவிட்சர்லாந்தில் பெரும்பாலான மக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கிறார்கள். அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். இரவு 10 மணி முதல் காலை 7 மணி வரை அமைதி நேரம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அதிக சத்தம் எழுப்புவது தடை செய்யப்பட்டுள்ளது. பல வாடகை ஒப்பந்தங்களில் இரவு நேரங்களில் குளிப்பது அல்லது அதிக சத்தத்துடன் கழிவறையை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். உண்மையில் கழிவறையை ஃப்ளஷ் செய்வது சட்டவிரோதம் இல்லை, ஆனால் அது அண்டை வீட்டாருக்கு தொந்தரவாக இருந்தால் அவர்கள் புகார் அளிக்கலாம். பழமையான கட்டிடங்களில் சுவர்கள் மெல்லியதாக இருப்பதால் குழாய்களின் சத்தம் மற்றவர்களுக்கு கேட்கும் வாய்ப்பு அதிகம். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இதே போன்ற விதிமுறைகள் உள்ளன. அன்று புல் வெட்டுவதோ, துணி துவைப்பதோ அல்லது பாட்டில்களை மறுசுழற்சி தொட்டியில் போடுவதோ கூடாது. இந்த விதிமுறைகள் தனிமனித சுதந்திரத்தை பறிப்பதாக தோன்றலாம், ஆனால் இதன் நோக்கம் அனைவருக்கும் நிம்மதியான சூழலை உருவாக்குவதே ஆகும். நல்லா உறங்குவது ஆரோக்கியத்துக்கு அவசியம் என்று சுவிஸ் மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அதனால்தான் அமைதிக்கு இவ்வளவு முக்கியத்துவம். நீங்கள் விதிமுறைகளை மீறினால் அண்டை வீட்டார் நேரடியாக உங்களிடம் பேசலாம் அல்லது வீட்டு உரிமையாளரிடம் புகார் அளிக்கலாம். இது ஒருவரை ஒருவர் மதிக்கும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. உங்கள் சத்தம் அடுத்தவரை பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படை நாகரீகம். இரவில் ஹை ஹீல்ஸ் அணிந்து நடப்பது, சத்தமாக இசை கேட்பது அல்லது பார்ட்டி வைப்பது போன்றவையும் இந்த நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டும். நவீன கட்டிடங்களில் ஒலி தடுப்பு வசதிகள் சிறப்பாக இருப்பதால் அங்கே இந்த பிரச்சனைகள் குறைவாகவே இருக்கும். நீங்கள் சுற்றுலா பயணியாக சுவிட்சர்லாந்து சென்றால் ஹோட்டல்களிலும் இந்த அமைதி நேரத்தை கடைபிடிப்பது அவசியம். அமைதியான சூழலே சுவிட்சர்லாந்தின் அழகு. அந்த அமைதியை குலைக்காமல் இருப்பதே அங்கு செல்லும்போது நாம் செய்ய வேண்டிய மரியாதை. எனவே சுவிட்சர்லாந்தில் நள்ளிரவில் கழிவறைக்கு செல்ல நேர்ந்தால் சத்தம் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த விசித்திரமான விதிமுறைக்கு பின்னால் இருப்பது சமூக அமைதி மற்றும் பொது நலன் என்ற உயரிய நோக்கமே ஆகும். சத்தமில்லாத வாழ்க்கை மன அழுத்தத்தை குறைக்கிறது. சுவிஸ் மக்களின் நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பரபரப்பான நகரங்களில் வாழும் நமக்கு இது விசித்திரமாக இருந்தாலும் அமைதியை விரும்புபவர்களுக்கு சுவிட்சர்லாந்து ஒரு சொர்க்கம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.